நாங்கள் அமெரிக்க படைகளுக்காக காத்திருக்கிறோம். ஈரான்ல அமெரிக்க படைகள் கால் வைத்தால் அவர்கள் மீது தீ மழை பொழியும் என்று சொல்லி ஈரான் ஆனது எச்சரித்திருக்காங்க. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்க அமெரிக்க ஈரான் போருண்ட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ வந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் சொன்னா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்க ஈரான் போரானது ஆகாய வழியாக நிறைய நாட்களாக சண்டை பிடித்தார்கள். பிறகு பார்த்தோம்னு சொன்னா கடல் வழியாக நிறைய தாக்குதல் மேற்கொண்டார்கள். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா தரை வழியான தாக்குதலுக்கு ஈரானும் சரி அமெரிக்காவும் தயாராகி வருகிறார்கள். அதாவது அமெரிக்கா பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 17,000 அமெரிக்க படைகளை மத்திய கிழக்குல கொண்டு போய் இறக்குவதற்கான ஆயத்த வேலையில வந்து அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா 3,500 அமெரிக்க படைகளை வந்து மத்திய கிழக்குல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இன்னும் புதிதாக, அதாவது மத்திய கிழக்குல நிற்கிற அமெரிக்க படைகளை விட்டு புதிதாக மேலதிகமாக 10,000 அமெரிக்க படைகளை மத்திய கிழக்குல கொண்டு போய் இறக்குவதற்கான வேலையில வந்து தற்பொழுது அமெரிக்கா மேற்கொண்டு வராங்க. ஈரானுடைய பாராளுமன்ற ஸ்பீக்கர் வந்து அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது என்ன விஷயம் சொன்னா, அமெரிக்க படைகள் ஈரானில் காலடி எடுத்து வைத்தால் நாங்கள் அவர்கள் மீது தீ மழை பொழிவோம், நாங்கள் அமெரிக்க படைகளுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி ஈரானினுடைய பாராளுமன்ற ஸ்பீக்கர் வந்து அமெரிக்கா மீது நேரடியாக இந்த எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறார். அமெரிக்கா தரப்புல பார்த்தோம்னு சொன்னா 3,500 அமெரிக்க படைகளை மத்திய கிழக்குக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. USS ட்ரிபோலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல் தலைமையிலாகத்தான் இந்த படைகளை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அமெரிக்கா தரப்புல இப்படியும் ஈரான் தரப்புல இப்படியும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்கா தரப்புல 3,500 படைகளை வந்து ஏற்கனவே மத்திய கிழக்குக்கு அனுப்பிட்டாங்க. ஈரான் தரப்புல பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்க படைகள் ஈரானில காலடி எடுத்து வைத்தால் அவர்கள் மீது நாங்கள் தீமழை பொழிவோம், அவர்களுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று ஈரான் தரப்பில் சொல்லப்பட்ட விடயங்களையும் பார்க்கும் பொழுது இந்த போரானது நேரடியாக நிலப்பரப்பில் நடப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் தற்பொழுது தெரிகின்றன. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா வாஷிங்டன் போஸ்டின் தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவானது ஈரான் மீது தரை வழியாக நீண்ட நாட்களுக்கு செல்லக்கூடிய ஒரு போரினை நடத்துவதற்காக தயார் நிலையில இருக்கிறார்கள். இந்த போருக்கு, அதாவது தரை வழியான தாக்குதலுக்கு பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் சம்மதம் தெரிவிக்க வேணும். ஆனா ட்ரம்ப் அவர்கள் இன்னும் சம்மதம் தெரிவிச்சாரா இல்லையான்னு சொல்றதை வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை வந்து இன்னும் தெளிவாகவும் உறுதியாகவும் வந்து தெரியவில்லை. ஆனா ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. அது வந்து நிறைய அரசியல் தலைவர்களை வந்து ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்காது. என்னன்னு சொன்னா, நான் நிலப்படை அனுப்பலாம், அனுப்பினாலும் அதை உங்களிடம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கு. இதை வந்து பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்தே ஒரு குழப்பவாதி மாதிரி தான் அவற்றை கருத்துக்கள் வந்து நிறைய இடங்கள் வந்து இருக்கு. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது தற்பொழுது முடிவடைந்து விட்டது என்று சொல்லியும், ஆனா தாக்குதல்கள் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா தரைப்படையை நான் அனுப்பினாலும் அதை உங்களிடம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்படி பார்த்தோம்னு சொன்னா சில முரண்பட்ட கருத்துக்களை வந்து ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக சொல்லி வருவதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த போர்ல பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்க அரசானது 200 பில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதியினை வந்து கோர திட்டமிட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த போருக்கான செலவு வந்து பெரிய ஒரு செலவீனமாக வந்து அமைஞ்சிருக்கின்றது அமெரிக்காவுக்கு. இந்த போர்ல பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா இன்னொரு கட்ட வேலையை வந்து செய்யறாங்க. அது என்ன வேலைன்னு சொன்னா, ரகசியமாக ஒரு திட்டத்தை வந்து போறாங்க. அதாவது 1000 பவுண்ட்ஸ் யுரேனியத்தை வந்து ஈரான்ல இருந்து கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டத்தை வந்து அமெரிக்கா போடுறாங்க. அதாவது ஈரான்ல இருக்கிற யுரேனியத்தை வந்து 1000 பவுண்ட்ஸ் யுரேனியத்தை வந்து தன்னுடைய இராணுவத்தினரை அனுப்பி அங்கிருந்து கைப்பற்றுவதற்கான ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு திட்டத்தினை வந்து தற்பொழுது அமெரிக்கா போட்டிருக்காங்க. தற்பொழுதுதான் புரிகின்றது அமெரிக்கா இந்த நிலப்படையினை, அதாவது தரை வழியாக ஈரானுக்குள்ள தன்னுடைய இராணுவத்தை இறக்கி தாக்குதலை மேற்கொள்ள போறேன்னு சொன்னதுக்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதாவது தரை வழியாக தன்னுடைய இராணுவத்தை ஈரானுக்குள்ள அமெரிக்கா அனுப்பி அங்க இருக்கிற 1000 பவுண்ட்ஸ் யுரேனியத்தை வந்து அங்கிருந்து கைப்பற்ற போறாங்க. இதுல வந்து நாங்க இன்னொரு பக்கத்தாலையும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது அமெரிக்காவானது ஈரான்ல யுரேனியம் இருக்குது, அந்த 1000 பவுண்ட்ஸ் யுரேனியத்தை எடுக்கிறதுக்காகத்தான் நான் ஈரானுக்குள்ள என்னுடைய இராணுவத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஈரானுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களையும் ஈரானுக்கு சொந்தமான அந்த காக் தீயினையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலையும் ஒருவேளை அமெரிக்கா எடுக்கலாம். அதுக்காக வந்து இந்த யுரேனியத்தை சாட்டி கொண்டு தன்னுடைய படையினை வந்து ஈரானுக்குள்ள அமெரிக்கா அனுப்புவதாகவும் இருக்கலாம். ரெண்டு பக்கத்தாலையும் வந்து நாங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே ஈரான்ல இருக்கிற அந்த யுரேனியத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை அனுப்புறாங்கன்னு சொல்லியும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல யுரேனியம் இருக்குன்னு சொல்லியும் அந்த யுரேனியத்தை எடுக்கிறதுக்காக நான் இராணுவத்தை அனுப்புறேன்னு சொல்லியும் இராணுவத்தை அனுப்பிவிட்டு ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வளங்களையும் ஈரான்ல இருக்கிற அந்த காக் ஐலண்டையும் ஈரான்ல இருக்கிற அந்த ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்காகவும் அந்த யுரேனியத்தை சாட்டாக வச்சுக்கொண்டு இந்த தாக்குதல் நடவடிக்கையினை அமெரிக்கா மேற்கொள்ளலாம். இப்படி அமெரிக்காவானது சில ரகசிய திட்டங்களை போட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்ட விடயமானது
பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடைபெற்று வருகின்றன சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவோட நடைபெறவில்லைன்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவானது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் மூலமாக ஈரானுடைய முக்கிய அரசியல் தலைவர்களுடன் ரகசியமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போர்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1550க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய முக்கிய தலைவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் தரப்புல இருந்து பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் அரபு நாடுகள் மீதும் தாக்குதலை ஈரான் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பக்க விளைவாக பார்த்தோம்னு சொன்னா இந்த எண்ணெய் விலைகள் பெரிய அளவில் உயர்ந்திருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா விமான போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா ஈரானினுடைய அரசியல் மாற்றமானது ஏற்கனவே நடைபெற்று விட்டதாகவும் முன்னணி தலைவர்கள் எல்லாம் ஈரானுடைய முன்னணி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் சொல்லியும் ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா இந்த போரானது முடிவடைவதை விட புதிய அரசியல் மாற்றத்தை நோக்கி செல்வதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த போர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு சொன்னா ஈரானை முற்று முழுதாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவது ட்ரம்ப் அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஈரானை பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் தாங்க விட்டு கொடுத்து போவதில்லை, அமெரிக்காவுக்கு அடிபணிய போவதில்லைன்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அமெரிக்காவானது தன்னுடைய படைகளை தரை வழியாக ஈரானுக்குள்ள அனுப்பி ஈரானுக்குள்ள இருப்பதாக சொல்லப்படுகின்ற 1000 பவுண்ட்ஸ் யுரேனியத்தை கைப்பற்ற போறார்களா அல்லது அதை சாட்டா வைத்துக் கொண்டு ஈரானினுடைய வளங்களையும் காத்தீவினையும் கைப்பற்ற போறார்களா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.